எல்லாருமே சரவணம்பட்டி பக்கத்துல வீடு வேணும்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே சரவணம்பட்டி கார்ப்பரேஷன் லிமிட்டுக்குள்ளேயே 2500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாலையும் ஒரு 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாலையும் ஒரு சூப்பரான 4 BHK வீடு வாங்க பார்க்கலாம். வீடு வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஃபேசிங், நார்த் என்ட்ரன்ஸ்லயே உங்களுக்கு கொடுத்துருக்கு. தாராளமா ஒரு இனோவா நிறுத்துற மாதிரி ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. போர் இருக்கு, சம்ப் இருக்கு, அவுட்டர் டாய்லெட், கிச்சனோட பேக் எண்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வீட்டோட மெயின் டேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ குட்ல கொடுத்துருக்காங்க. உள்ள நுழைஞ்சோடனே ஒரு 16x16ங்கிற ஒரு ஹாலில் நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்டன் பேனலில் டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் வந்து ஃபால் சீலிங் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. ஆனால் வீடு நல்லா உங்களுக்கு உள்ள நுழைஞ்சோடனே அவ்வளோ வெளிச்சமாக சூப்பராக இருக்குது. கிச்சன் கம் டைனிங் ஏரியாவுக்கு வந்துடும். டைனிங் ஏரியாவை தாண்டோடனே இந்த கிச்சன் எல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்காங்க. எல்லா வால்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த டைல் ஓட்டியிருக்காங்க. அந்த ஃபினிஷிங்கே சூப்பராக இருக்குது. ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து டைலிங் கொடுத்து ஸ்டோரேஜ் யூனிட் கீழே மேலே டபுளாக கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து கிச்சனோட பேக் எண்ட் ஏரியா, திங்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். சுற்றி வரையும் உங்களுக்கு வந்து வீட்டை சுற்றி நிறைய ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காங்க. பெரிய பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த வீட்டோட ஸ்மால் பெட்ரூம் 10x10, அதுக்கு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரி வேர்லாம் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா வாஷிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. வாங்க மேலே பார்க்கலாம். கீழேருந்து மேலே வர வழியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோகேஸ் ஏரியா வால் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஒரு ப்ரைவேட்டான ஒரு பர்சனல் உங்களுக்கு லிவிங் ஏரியா, அதை தாண்டிங்கன்னா அங்கே ஒரு பெட்ரூம், இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம் பார்ப்போம். 12x16ங்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸில் நல்ல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. வித் அட்டாச் டாய்லெட்டோட பண்ணியிருக்காங்க. டாய்லெட் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய டாய்லெட்டாகவே இருக்குது. இந்த வீட்டோட 3வது பெட்ரூம் நல்லா 11x16ங்கிற மாதிரி நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூம். மேலே லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6x8ங்கிற சைஸில் வெட் ஏரியா, ட்ரை ஏரியா பிரித்து நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமுக்கு ஒரு ப்ரைவேட் பால்கனி ஏரியா இருக்குது. ஏன்னா நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், இல்லை எப்படி வேணுமோ உங்களுக்கு நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்படியே அங்கேருந்து வெளியே வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஸ்பேசியஸான பால்கனி ஏரியா. இங்கேருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், மேலே வந்து ஒரு தனியாக ஒரு பெட்ரூம் இருக்குது, தனியாக ஒரு வீடே இருக்குது. வாங்க பார்க்கலாம். இந்த டெரஸ் ஏரியாவை அப்படியே கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 4வது பெட்ரூம். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா 16x11ங்கிற சைஸில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயோ, இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இது ஆஃபீஸ் ஸ்பேஸாக, இல்லை வந்து ஒரு ஹோம் தியேட்டராக கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து வாஷிங் ஏரியா, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஐடி பார்க் தெரியும், கார்னிசன்ட் ஐடி பார்க்கு. அப்படியே லெஃப்ட் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குமரகுரு காலேஜ்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான் இங்கே டிஸ்டன்ஸ். இந்த வீட்டோட ப்ரைஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு கீழே கமெண்டில் ப்ரைஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேடி வரும். தேங்க்யூ.